கோதுமை நூடுல்ஸ் செய்ய 2 கப் கோதுமை மாவு எடுத்துக்கோங்க. கூடவே உப்பு, எண்ணெய், அதுக்கப்புறமா கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா பிசைஞ்சு வச்சுக்கலாம். அதுக்கப்புறமா கவுண்டர் டாப்பில் கொஞ்சமாக கோதுமை மாவை ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு நம்ம தயார் பண்ணி வச்சுருக்க கோதுமை மாவை முறுக்கு குழலில் எடுத்து இந்த மாதிரி பிழிஞ்சு வச்சுக்கலாம். அதுக்கு மேலே கோதுமை மாவை ஸ்ப்ரிங்கிள் பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறமா ஒரு பேனில் தண்ணி, எண்ணெய், உப்பு சேர்த்துட்டு நம்ம தயார் பண்ணி வச்சுருக்க கோதுமை நூடுல்ஸையும் அதில் போட்டுக்கலாம். வெந்த உடனே குளிர்ந்த தண்ணியில் அலசி எடுத்துக்கோங்க. அப்புறமா ஒரு பேனில் எண்ணெய் ஊற்றி வெங்காயம், கேரட்டு, கேப்சிகம்லாம் சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. நல்லா வதங்கினதும் மிளகாய்த்தூள், நல்ல மிளகுத்தூள், கரம் மசாலா, உப்பு இவ்வளோத்தையும் சேர்த்துக்கோங்க. அடுத்து டொமேட்டோ சாஸ், சோயா சாஸ் சேர்த்துட்டு நம்ம குக் பண்ணி வச்சுருக்க கோதுமை நூடுல்ஸ் சேர்த்துக்கலாம். இதை நல்லா கிளறி எடுத்துக்கோங்க. கோதுமை நூடுல்ஸ் தயார். மல்லிகா சமையல் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க மக்களே.